வணக்கம். மிதுன ராசி ஆனி மாத ராசி பலன்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆனி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்கள். மிருகசிருச நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எத்தகையான பலன்களை தரப்போகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டால் மிக உதவியாக இருக்கும். சந்திரன் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது புதிதாக எதையும் செய்யாமல் இருப்பது, வெளியூர் பிரயாணம் செல்லாமல் இருப்பது, கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடாமல் இருப்பது, அல்லது வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லாமல் இருப்பது, செய்யும் தொழிலில் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும். பொறுமையாக இருந்தால் 2.25 நாட்கள் பெரிதளவு பாதகம் இருக்காது. சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். 23/6/2024 ஆனி மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 12:35 மகர ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 25/6/2024 ஆனி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 4:16 கும்ப ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்கள் விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். ஜென்ம ராசியில் சுக்கிரன், புதன், சூரியன் 3 கிரகங்களும் அமருவது உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கும். புத்திக்காரகன் புதன் பகவான் வெற்றி பெற்று வெற்றிகளை அதிகமாக தரக்கூடிய ஸ்தானத்தில் அமருவது ஆட்சி பலம். இந்த புதன் பகவான் ஜென்ம ராசியிலே ஆட்சி பலம் பெற்றிருப்பதினால் உங்களுடைய அறிவாற்றல் என்பது அதிகப்படியாக வெளிப்பட்டு அதனால் பல வகையில் நற்பலன்கள் இருக்கும். சூரியனுடன் சுக்கிரனும் சேர்ந்து இருப்பதினால் அவசரம் ஆகாது. மிதுன ராசிக்காரர்கள் மென்மையாகவும் உண்மையாகவும் பொறுமையாகவும் இருக்கக்கூடியவர்கள்தான். சூரிய பகவான் ஜென்மத்தில் இருக்கும்போது சில நேரங்களில் அவசரம் ஆதங்கம் என்பது வந்துவிடும். பொறுமையாக இருந்தால் பாதகம் இருக்காது. கேது பகவானை பொறுத்த வரையில் 4ஆம் ராசியில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு உடல் நலத்தில் சில உபாதைகள் வரலாம். மருத்துவரை உடனடியாக பார்க்க வேண்டும். காரணம், சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் ராசியில் கேது பகவான் அமரும்போது உடல் நலத்தில் சில பாதிப்புகள் வந்தே ஆகும். ஆகையால் உங்களுடைய உடல் நலத்தை பார்த்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கும். அடுத்ததாக சனி பகவானை பொறுத்த வரையில் 9ஆம் ராசியில் அமர்ந்திருப்பார். இம்மாதத்தில் வக்ரம் பெறுவார். வக்ரம் பெறும்போது அவருடைய பலன்களாகப்பட்டது நற்பலன்களாக இருக்கும். பாவ கிரகங்கள் வக்ரம் பெற்றால் சுபத்தன்மை வாய்ந்து நற்பலன்களை தரும். சுப கிரகங்கள் வக்ரம் பெறும்போது பாவத்தன்மையாக மாறிவிடும். சனி பகவானால் கெடு பலன்கள் இல்லை. ராகுவை பொறுத்த வரையில் 10ஆம் இடத்தில் இருப்பார். தொழிலில் வளர்ச்சி, வருமானம் அதிகரித்தல், செய்யும் தொழிலில் வெற்றி, வியாபாரத்தில் நற்பலன்கள் கட்டாயமாக இருக்கும். இதற்கு கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். செவ்வாய் பகவான் ஆனி மாதத்தில் 11ஆம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று மேசராசியில் அமருவது திடீர் தனலாபங்கள், செய்யும் தொழிலில் வருமானம் இரட்டிப்பாக கிடைப்பது, குடும்பத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கி கொடுப்பது, குடும்ப சந்தோஷத்துக்காக உழைப்பது, உங்களுடைய மனநிறைவு மன நிம்மதி என்பது கட்டாயமாக இருக்கும். சுக்கிர பகவான் ஜென்மத்திலே இருப்பார். குரு பகவானை பொறுத்த வரையில் 12ஆம் ராசியில் விரயஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது பாதகத்தை தரும். விரயம் என்பது பாதகம் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். காரணம், விரயம் என்பது சுப விரயமாக இருக்கும். நீங்கள் வீடு கட்டுறதா இருக்கலாம், வண்டி வாகனம் சேர்க்க இருக்கலாம், இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, அல்லது கட்டிய வீட்டை புதுப்பிப்பது, திருமணம் செய்கிறது. இப்படிப்பட்ட சுப கிரகங்கள் 12இல் அமரும்போது சுப விரயமாக இருக்கும். காசு பணம் என்பது அதிகமாக செலவாகும். உங்களுக்கு பாதகத்தை தரக்கூடிய கிரகமாக இருப்பது கேது பகவான். கேது பகவானுக்கு பரிகாரம் செய்ய வேண்டிய நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிள்ளையாரை வணங்கி வருவதும், அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய
கேது பகவானை வணங்கி வந்தாலே பெரிதளவு பாதகம் இல்லாமல் சாதக பலன்களை பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.